உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களோட வரத்துக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா சிங்கம்புலி மாதிரியா இருக்கு? ஏண்டா பயப்படுற? வா போவோம். இல்ல நான் வரமாட்டேன். நீங்க என்ன கூட்டிட்டு போய் நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது செஞ்சிடுவீங்க. அச்சோ. ஆமா, நீங்க போங்க. கோட்டு சுட்டு தானே, அதை நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்களே வாங்கிக்கிறீங்களா? நீங்களே வாங்கிக்கிறதுக்கா நாங்க வண்டி எடுத்துட்டு இம்புட்டு தூரம் வந்திருக்கோம். இங்க பாருங்க, எங்க அத்தை கன்ஃபார்மா வாங்கி தந்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வர மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. அத்தைக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். என்ன பையன் எப்படி சொல்றாங்க? ஏய், இப்ப எதுக்கு மேடத்துக்கு ஃபோன் பண்ற? நாங்களே வரோம். அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, என்னமோ நாங்களும் வரேன்ற. ஆம்பளைக்கு துணி எடுக்க போறோம், நீ எதுக்கு வந்துகிட்டு இருக்க? நீ எல்லாம் வர தேவையில்ல, நாங்க 3 பேர் மட்டும் போய்க்கிறோம். நீ இங்கே இரு. இல்ல நான் மட்டும் வர மாட்டேன். எனக்கு மாயம் வரணும். இங்க பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வெள்ளப்பிங்க எல்லாம் நீ எங்க வர மாட்டியா? சரி, இது ஆகுறது இல்ல. எப்பா அத்தைக்கு போன் பண்ணலாம்ப்பா. ஏய் மாயா என்ன பண்றாங்க? இல்ல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. அது என்ன மாயா நீ திடீர்னு வர மாட்டேங்கிற? நான் மட்டும் இவங்களோட எப்படி போறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே கோயில்ல என்ன அடி வாங்க வச்சவங்க இவங்க. ஐயோ, இவங்கள நம்பி போக முடியாது மாயா. ப்ளீஸ் மாயா. டேய் நீ போடா, இவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாருடா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் போடு, நான் உடனே அங்க வரேன். நீ தைரியமா போ. ஐயோ மாயா, சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் இவங்களோட போறேன். பயமா இருக்கா? இங்க பாரு, யாரே அவன் ஒண்ணு தெரியாத பையன் மாதிரி புதுசா பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். வாடாடே, உனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க மாப்ள. மாமா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சு அதே மாதிரி செஞ்சிருங்க. சொல்லுங்க மாப்ள, செய்யறேன். சரி மாப்ள, அப்படியே பண்ணிடுறேன். ஓகே மாமா, பண்ணிருக்கேன். பாய். ஏப்பா, கல்யாணத்துக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள இருக்குல்ல புனிதமான உறவு, அந்த புனிதமான உறவு அது கன்ஃபார்மா அத்தைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? சுடுகாட்டுல தான் படுத்து கிடக்கணும். என்னது சுடுகாட்லையா? நான் எதுக்கு அங்க படுத்து கிடக்கணும்? அப்புறம் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? அவங்க கோவத்துக்கு மட்டும் நீ ஆளானன்னு வச்சுக்க, துப்பாக்கி எடுத்து ஒரு நெத்தி பொட்டுல வச்சு பொட்டுன்னு போட்டா நீ பட்டுன்னு போயிடுவே. என்ன இப்படிலாம் நீங்க மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, நீ பயந்தாலும் சரி பயப்படனாலும் சரி நடக்க போறது கன்ஃபார்மா இதுதான். நீ மண்டைய போட்டதும் உன் அருமை காதலி இருக்கால காதலி, அந்த மாயாவும் கன்ஃபார்மா அங்கதான் வருவா. அத்தை அவளுக்கும் கன்ஃபார்மா நெத்தி பொட்டுதான். சுபம் மோச்சம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். 2 பேருக்கு கன்ஃபார்ம் நரகம் தான். அங்க எம இருக்காருல, எம அவரு உங்களை என்ன கொப்பரையில போட்டு குபு குபுன்னு போட்டு அப்படியே உங்களை கொப்பளிப்பாரு ராஜா. கொப்பளிப்பாரு. நல்லா சிக்கன் 65 மாதிரி பல 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 பலன்னு செவப்பாயிருவேன். என்ன கோட்டு எடுக்க கூட்டு வந்து இன்னைக்கு 2 பேரும் இப்படி எல்லாம் பேசி மிரட்டுறீங்களா? அசிங்கப்படுத்துறீங்க. இங்க பாருங்க, மாயா பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நீங்க செய்யறதுக்கெல்லாம் அவ வட்டியும் முதலமா திருப்பி கொடுப்பா. ஓ, நீங்க என்னதான் சொன்னாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரேவதி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். ஹேய், அதுக்கு முதல்ல உன் உடம்புல உன் கழுத்து இருக்கணும். அது இருக்காது ராஜா. என்ன டிரைவர், ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா மேடம், தப்பா எடுத்துக்காம ஒண்ணு பண்ணுங்க. ஆட்டோ இறங்கி கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? ஸ்டார்ட் ஆயிரும். என்னங்க, நானே அவசரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன போய் தள்ள சொல்றீங்க? மேடம், சிரமம் பார்க்காம கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும் மேடம். சீக்கிரமா உங்களை கொண்டு போய் கோயில விட்டுறேன். சரி, தள்ளுறேன்.
மாமா என்ன மாமா போன கரையை சக்சஸா? சக்சஸ் தான் மாப்ள. மாயா இப்ப சாமுண்டிச்சியை பாக்குறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அந்த வெள்ளை பீங்கா எக்கடாவது கெட்டு போகுது. அவ போன் எடுத்துட்டீங்களா? அவ போன் இப்ப என் கையில தான் இருக்கு. சூப்பர் மாமா. மாமா அது எடுத்துக்கிட்டு நான் சொன்ன ஷோரூம் இருக்குல்ல, அங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மாப்ள, வந்துடுறேன். ஓகே மாமா, சீக்கிரம் வந்துருங்க. நான் கீழே வெயிட் பண்றேன். வந்துடுறேன் மாப்ள. ஓகே மாமா, டன் பாய். மாமா சொன்ன டாஸ்க கச்சிதமா முடிச்சிட்டீங்க மாமா. மாப்ள, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ம் சரி மாமா, போனை கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். ஐயோ, அதை மறந்துட்டு பாருங்க. இந்தாங்க. இந்த போனை வச்சு அந்த மகேஷ் மாயாக்கு எப்படி தண்ணி காட்டுறன்னு மட்டும் பாருங்க. மாப்ள, நீ என்ன வேணா பண்ணுங்க, எது பண்ணாலும் கவனமா பண்ணுங்க, புரியுதா? ஓகே மாமா, பத்திரம் பார்த்து போங்க. ஓகே ஓகே மாப்ள, நான் போய்க்கிறேன், நீங்க போக. சரி மாமா. மாயா, நாம போறப்ப வீட்ல தான் இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? எதுக்கும் ஃபோன் பண்ணி பாப்போம். எப்பா அந்த காலர் பட்டன் கம்னாட்டி தான்ப்பா ஃபோன் பண்றான். அட்டன் பண்ணட்டுமா வேணாமா? கட் பண்ணி விடுங்க. ஓகே, ரிஜெக்டட். என்ன போனை கட் பண்றா? திரும்பவும் பண்ணி பாப்போம். எப்பா திரும்ப அந்த கம்னாட்டி தான் ஃபோன் பண்றான். என்ன பண்ணட்டும்? திரும்பவும் கட் பண்ணுங்க. ஓகே, அகைன் ரிஜெக்டட். ஆமா, இப்போ எதுக்கு நீ திரும்ப திரும்ப கட் பண்ண சொல்ற? அந்த மகேஷை கொஞ்ச நேரம் டென்ஷன்லயே வைப்போம். ஏப்பா அவ டென்ஷன் ஆகுறதால நமக்கு என்னப்பா நடக்கும்? அப்பதான் அவன் ரேவதி கிட்ட போய் சீக்கிரமா உண்மையை சொல்லுவான். ஓ நீ அப்படி வரியா? ஓகே ஓகே. என்ன மாயா திரும்பவும் போனை கட் பண்றா? நம்ம போனை கட் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு என்ன வந்துச்சு? எப்போ இந்த காலர் பட்டனுக்கார திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம்? இப்போ கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன மகேஷ், உன் அண்ணி பேசுறதுக்கு பதிலா வேற யாரோ பேசுறாங்களேன்னு பாக்குறியா? ஏய், நீ யாரு? என்ன என் குரலை கூடவா இன்னும் கண்டுபிடிக்க முடியல? ஏய், நீ ரேவதி வீட்டு டிரைவர் தானே? பரவாயில்லையே, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டியே. ஏய், உன்கிட்ட எப்படி மாயா போன் வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றதை கேட்டனா உன் அண்ணி உனக்கு உயிரோட கிடப்பா, இல்லைன்னா அவ செத்துருவா. ஏய், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீ உடனே ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.